பெரும்பாலும் நம்ம எல்லாருமே கார் யூஸ் பண்ணுறோம். மழை நேரத்தில் அல்லது பனி நேரத்தில் நம்ம கார் யூஸ் பண்ணும்போது நம்ம கண்ணாடி தெரியாது, நம்மளுக்கு பனி வந்து கண்ணாடியை மறைச்சிடும். அப்படிங்கிச்சில் நம்ம ஏசியை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஏசி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அது கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏசி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பில் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த டைப்பில் இருக்கும். நம்ம வந்து என்ன செய்யணும்னா, மழை காலங்களில் ஏசி என்ன பண்ணணும்னா, நம்ம ஃப்ரெண்டு கண்ணாடி கிளாஸுக்கு போகிற மாதிரி ஏசியை வைக்கணும். ஏசி வந்து நம்ம கண்ணாடி கிளாஸுக்கு போகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு, நம்ம நார்மலாக ஏசி யூஸ் பண்ணுற மாதிரியே கூலிங்கில் வச்சுட்டு, இந்த டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு ரெட் கலரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் டெம்பரேச்சர் வந்து நம்ம கண்ணாடியில் பட்டிருக்க பனியை வந்து அது போக்கிடும். நம்ம சடனாக நம்ம இப்போ ரன்னிங்கில் போயிட்டுருக்கோம், நம்மளுக்கு சடனாக பனி இதாகுது அப்படின்னா நம்ம ஏசியை வந்து கொஞ்சம் ஹீட்டில் வந்து ஜாஸ்தியாக வச்சுக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரத்துக்குள்ளேயே என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கண்ணாடியில் பட்டிருக்க பனி வெளியே போயிடும். அப்புறம் நம்ம அதுக்கு பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வண்டியில் இருக்க ஹீட்டரையும் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு நார்மல் ஏசியை வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணலாம். ரெண்டாவது, நம்ம ஏசியை யூஸ் பண்ணும்போது வெளியே இருந்து உள்ளே வர காற்றை மட்டும் நம்ம அதில் செட்டிங்கில் வைக்கணும். ஏன்னா ஏசி வந்து உள்ளே ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு பனி கண்ணாடியில் இருக்கிறது வெளியே போகாது. வெளியே உள்ள காற்று நம்மளுக்கு உள்ளே வந்தால் தான் நம்ம கண்ணாடியில் பட்டிருக்க பனி வெளியே போகும். இப்படி பண்ணிங்கன்னா நம்ம கண்ணாடி பாருங்கள், நான் வச்சுருக்கேன், இவங்க வச்சு 1 செகண்ட் தான் ஆகுது. எவ்வளோ குயிக்காக நம்மளுக்கு கண்ணாடியிலேருந்து அந்த பனி ரிமூவ் ஆகுது பாருங்கள். தெரியுதா? கண்ணாடியிலேருந்து ரிமூவ் ஆகுறது தெரியுதா? பாருங்கள் எவ்வளோ குயிக்காக நம்மளுக்கு கண்ணாடியிலேருந்து பனி ரிமூவ் ஆகிட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஹீட்டர்லேருந்து நார்மல் காற்றுக்கு வச்சுக்கிட்டு நம்ம கூலிங்காக ரொம்ப வைக்காமல் மழை நேரத்தில் நார்மலான இதில் வச்சுட்டு நம்ம ஏசியை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம்.